நீங்கள் 3.5 சென்ட் இடத்துல எவ்வளவோ வீடு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங்கில் வீடு பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு நாளே பத்தாது. அந்த அளவுக்கு இந்த வீட்டில் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற லிவிங் ஹாலை ஹைரூஃப் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணி பெரிய மல்டிமீடியா யூனிட்டோட ஹேங்கிங் லைட்டோட ரெடி பண்ணியிருக்கிறதும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைனில் வார்ட்ரூஃபு, பெரிய கர்டன்ஸு, உடன் காட்டு, சோஃபா, உடன் பேண்டிங்லேயே ரெடி பண்ணியிருக்க ஃபால் சீலிங் ஒர்க், இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் பேட்டர்னில் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் ஒர்க்லாம் ஒவ்வொன்றா பார்த்து ரெடி பண்ணியிருக்கிறதும் இதெல்லாம் போக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரி டெரஸில் இருக்கிற கசிபாவை வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கொடுத்து கான்டெம்பரரி ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீட்டில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டே போனால் நம்ம நாளே பத்தாது, அந்த அளவுக்கு இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வீடு வந்து 30க்கு 50ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து வடக்கு மேற்கு கார்னர் சைட்ல வீட்டை 2400 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து கார்னர் சைட்ல கட்டப்பட்டிருக்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமே எலிவேஷன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து பேரலர் டிசைன்ஸில் 2 ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு, அங்கே ஃபோக்கஸ் லைட்டும் இருக்குது. இந்த சைடில் வந்து சிஎன்சி லேசர் கட் ஒர்க்கோட ஃப்ரண்ட்டில் டெரஸில் கசிபாவோட கான்டெம்பரரி லுக்கில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்ம கிராண்டாக இருக்குது. அது போக காம்பவுண்ட் வால் கூட ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கார்டனிங் செட்டப்புக்காக ஒரு நேச்சுரல் பிளான்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கேயுமே கிரானைட் வித் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லேயுமே கிரானைட் வித் டைல்ஸ் ஒர்க்கோட கார்டனுக்கான ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே வந்து பெரிய ரேம்ப் அமைச்சு கொடுத்து நடந்து வரதுக்காக ஸ்டெப்ஸும் இருக்குது. WPC போர்டோட ஃபோல்டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 22க்கு 15ங்கிற அளவில் 2 கார் தாராளமாக நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஒரு சைடில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து ஜிப்சம் போர்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கும், இந்த சைடில் வந்து உட்டன் பிளான்ஸ்க்கு வச்ச மாதிரியான டிசைன்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் இருக்குது. அது போக அந்த சைடில் நம்மளுக்கு செட் பேக் ஏரியா, இந்த வீட்டை சுற்றி நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க்கை சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இங்கே வந்து போர்வெல் இருக்குது, அங்கே வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பெரிய செட் பேக் ஏரியாங்க. செட் பேக் ஏரியாவோட கடைசியில் வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமுக்கான டோர் வந்து ஃபைபர் டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 5க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமுக்கு வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போக நம்ம கேஸ் எல்லாம் இங்கேயே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து கேஸுக்கு உண்டான அந்த பைப் கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டோட மெயின் டோரை போய் பார்த்தரலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோர் வந்து 8 அடி ஹைட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீட்டோட மெயின் டோர். கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு தேக்கு மரத்தில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 படிக்கு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட்டோட அப்புறம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க இந்த மெயின் டோருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. 16க்கு 16ன்னு ஹைரூஃப் ஸ்ட்ரக்சரோட பெரிய மல்டிமீடியா யூனிட் சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. பெரிய ஹேங்கிங் லைட்டோட யூனிட்டோட 2 பக்கமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கர்டன்ஸ் இருக்குது. மேலேயும் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஒரு கர்வ்டு டிசைன்ஸில் இந்த மல்டிமீடியா யூனிட் சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஹாலில் பொறுத்த வரைக்கும் எல் டைப்பில் ஒரு கர்வ்டு டிசைன்ஸில் இங்கேயும் ஒரு சோஃபா இருக்குது, டீப்பா இருக்குது. லிவிங் ஹாலோட பேக் சைடு வாலில் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணி டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் வந்து உட்டன் பேனலிங் ஒர்க்லேயே ஃபால் சீலிங் செஞ்சு அங்கே சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. பிராஸ் மெட்டீரியல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். கீழே வந்து ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிஃபை டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. மார்மேட் டிசைன்ஸில் இருக்குது. ஹாலுக்கும் கிச்சன் கம் டைனிங் வர இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணி ஸ்டாச்சுஸு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது போக சைடில் வந்து ஒரு ஃப்ளோட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து அங்கேயும் ஒரு மிரர் செட்டப்போட ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி அந்த லைட் எஃபெக்ட்ஸோட அந்த மிரரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் ஒர்க் தாண்டி நம்ம இப்படி வந்ததும் இங்கே வந்து கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16ங்கிறதுல அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. நல்லா லென்த்தாக ஸ்பேசிஸாக இருக்குது இந்த கிச்சன் கம் டைனிங். கிச்சனை பொறுத்த வரைக்கும் சட்டிலான கலர் காம்பினேஷனில் இன்ட்டு ஒர்க்கு. ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து பிளாக் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. டேண்டம் பாக்ஸு அப்புறம் கட்லரி யூனிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்க் வந்து இங்கே ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சீலிங்கில் வந்து நிறையா ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு வாலில் வந்து ஒரு ஃபேபர் மெட்டீரியல் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் மாட்டி வச்சுருக்காங்க. அதோட 2 பக்கமே பார்த்தீங்கன்னா லூவர் கிளாஸ் டிசைன்ஸில்
இந்த க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வால் கேபினெட் இருக்குது. ஹைட்ராலிக் இன்ச்சஸோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயுமே 2 பக்கமும் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. பேக் சைட்லேயும் வந்து அடிஷ்னலாக க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு வால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஓவன் அப்புறம் அதர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த கவுண்டர் டாப் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பேக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோடு இருக்குது. டைனிங் ஏரியாலையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் பெரிய ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்து மிரர் வந்து அன்ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் லைட் எஃபெக்ட்ஸோட லூவர் பேனல்ஸ் டிசைன்ஸோட இருக்குது. அப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே டவல் ராடு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கும் டைனிங்கோட வென்டிலேஷனுக்கும் யூபிவிசி விண்டோஸோட கர்டன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்லைடிங் டோர் டைப்பில் ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது. டைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் இங்கேயும் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உட்டன் பேனிங் ஒர்க் வச்ச மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கும் சீலிங் ஃபேனும் மாட்டப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபோக்கஸ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் எல்லாமே செம யூனிக்காக ப்ரீமியமாக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் குபேர மூலையில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்க. பெட்ரூமோட இன்டீரியர் ஒர்க்கில் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாடர்னாக ரெடி பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் அந்த உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்னில் கர்வ்டு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி டேபிள் இருக்குது. லேஃப்ட் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் கபோர்டு எல்லாம் இந்த மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வார்ட்ரோப் கபோர்டு இருக்குது. அது போக ஸ்கர்டனோட யூபிவிசி விண்டோஸ்க்கு 2 ஸ்கர்டன் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து எல் டைப்பில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸோட சீலிங் ஃபேன் ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமுங்க. இதுக்கான டோர் எல்லாமே இந்த மாதிரி ஃபைபர் டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8க்கு 4ங்கிற அளவு அமைஞ்சிருக்குங்க. கடைசியில் வந்து வால் மவுண்டட் டைப்பில் ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் மாட்டி வச்சுருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் இந்த பைப் ஃபிட்டிங்ஸு வால் மவுண்டட் கிளாசட்டு ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போது ஃபேன் இருக்குது. வென்டிலேட்டருக்கான அந்த விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்டிக் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கிங் சைஸ் பெட்ரூம் அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே பார்த்துடலாம். லிவிங் ஹாலில் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வால் மவுண்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏரியா வர இடத்துலையே அங்கே ஒரு யூபிவிசி விண்டோ, இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது வென்டிலேஷனுக்காக. அது போக கார்னரில் வந்து இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தது இங்கே வந்து லான்ச் இருக்குது. எல்லா ரூம்ஸுக்கும் போகிற மாதிரி 8க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கு, அது போக பக்கத்துலேயே ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்ச மாதிரி ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேனும் இருக்குது. இங்கேருந்து நல்லா வியூ பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்குமே இந்த மல்டிமீடியா டிவிட்டை ஹேங்கிங் லைட்டோட அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தது தெற்கு பக்கம் இந்த வீட்டோட செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. உட்டன் கார்ட் போட்டிருக்காங்க. க்ரௌன் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஹெட் போர்டோட உட்டன் கார்ட் சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. சீலிங்கில் கர்வ்டு டிசைன்ஸோட உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் உபயோகப்படுத்தி இந்த ஃபால் சீலிங் ஒர்க் கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபேன் இருக்குது. வார்ட்ரோப் கபோர்டும் அதே மாதிரி பேட்டர்ன் ப்ளூ வித் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்னில் ஸ்லைடிங் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மல்டிமீடியா டிவெண்ட் மாதிரி ஃப்ளோட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது பிங்க் வித் ப்ளூ கலர் தீமில் கர்வ்டு டிசைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதுபோக பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய லென்த்தான கர்டன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இங்கே இருக்குது. பார்த்தாலே ஹிட்டனாக தெரியாத மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. பெரிய மிரரோட உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டிசைன்ஸில் தான் ஒரே மாதிரியான பேட்டர்னில் இந்த வீடு ஃபுல்லாமே இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா வீட்டோட கிங் சைஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து லைட் கலரில் ஆன்டிஸ்டிக் டைல்ஸ், வாலுக்கு வந்து ப்ளூ வித் லைட் கலர் தீமில் இருக்கக்கூடிய மார்பிள் டிசைன்ஸ் சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அது போக பைப் ஃபிட்டிங்ஸு, வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஃபேனு, வென்டிலேஷன், அப்புறம் இங்கே வந்து கார்னரில் பெரிய சர்க்கிள் டைப்பில் இருக்கக்கூடிய கலர் சேஞ்சிங் மிரரோட ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு 10க்கு 5.5ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு 5க்கு 5.5ங்கிற அளவு அமைஞ்சிருக்குங்க. அடுத்தது நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூமையும் பார்த்தலாம். தேர்ட் பெட்ரூம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜில் நார்த்தன் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்கிடெக்ட் டிசைனில் உட்டன் காட்டு, கார்னரில் வந்து ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் வார்ட்ரோப் கபோர்டு, சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க், சீலிங் ஃபேன். இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க.
ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, யூபிவிசி விண்டோ ஸ்லைடிங் டோர் டைப்பில். அதுக்கு கர்டன்ஸும் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே பெரிய கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க வால் மவுண்டட் டைப்பில். இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 10க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி பேட்டர்னில் ப்ளூ வித் ஒயிட் கலர் பேட்டர்னில் வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸு, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, வால் மவுண்டட் டைப்பில் வெஸ்டர்ன் கிளாசெட். இந்த கடைசியில் வந்து கிரானைட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து பெரிய ஹேண்ட் வாஷ் பெஷின் மிரருக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து ஒரு ப்ரைவேட்டாக பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனி ஏரியா போகிறது டோருக்கு வந்து மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் நல்லா லென்த்தான ஓப்பன் பால்கனி ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஃபுல்லாமே ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃபோக்கஸ் லைட் வந்து சீலிங்கில் இருக்குது. இந்த சைடில் வந்து எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி ப்ளூ கலர் தீமில் வெர்டிக்கல் டிசைன்ஸும் இந்த சைடில் வந்து சிஎன்சி லேசர் டோருக்கு வந்து எல் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்குக்கு வந்து கிராண்டாக எடுத்து காட்டுது. அடுத்தது நம்ம வீட்டோட டெரஸ் போயிட்டு அங்கே இருக்கிற கசிபோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலேருந்து டெரஸ் போகிறதுக்கு இங்கே வந்து லாஞ்சிலேருந்து ஸ்டெப்ஸ் போகுதுங்க. பெரிய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே வந்து ஆன்டிஸ்கிக் கிரானைட்டும் சைடு ஹேண்ட்லெஸ் அதே மாதிரி வால் மவுண்டட் டைப்பில் எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது. இப்போ நம்ம டெரஸ் வந்ததும் இங்கே வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வந்து கூலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அந்த கடைசியில் வந்து கசிபோ இருக்குது. கசிபோட சீலிங்கில் ஃபுல்லாமே மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து டெரக்கோட்டா கிளே ஜாலிஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. சர்க்கிள் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த கார்னரில் வந்து ஒரு காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து இங்கே ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ப்ரெஷர் பம்ப் இருக்குது. அது போக 1000 லிட்டர்ஸில் இங்கே வந்து சின்டெக்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் இதான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு வந்து 3.5 சென்ட் இடத்துல 1,60,00,000 வீட்டுக்கான பில்டர் வந்து இந்த வீட்டுக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு வீடு இதே மாதிரி தான் இருக்குது. அது வந்து 3 சென்ட் இடங்க. அதோட பட்ஜெட் வந்து 1,55,00,000. ரெண்டுமே வடக்கு பார்த்த மாதிரி வீடு தான். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.